இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் EE 3402 லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் 4th செமஸ்டர் EEE அண்ணா யூனிவர்சிட்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாமினேஷன் வரக்கூடிய 15ஆம் தேதி நடக்க இருக்குது. அதில் ஃபஸ்ட் யூனிட் ஐசி ஃபேப்ரிகேஷன். நீங்கள் எல்லோரும் ஐசி பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதோடய ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ், அதில் உள்ள ஒரு ப்ராசஸ், அதான் ஃபஸ்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் தி ஃபாலோயிங். அதில் சிலிக்கான் வேஃபர் ப்ரிப்பரேஷன், எபிடாக்சியல் க்ரோத், ஆக்சிடேஷன், ஃபோட்டோலித்தோகிராஃபி. இந்த கொஸ்டினில் இந்த ப்ராசஸை நீங்கள் படித்து அதுக்கான படத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இது அடிக்கடி யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இது 2 டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த டயக்ராத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் தி ஃபேப்ரிகேஷன் யூஸிங் ஐசி டெக்னாலஜி. இதில் இந்த சர்க்யூட்டுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபேப்ரிகேஷன்ஸ் பண்ணுறாங்க, ஐசி ஃபேப்ரிகேஷன் பண்ணுறாங்க. ஒரு டயோடு, ஒரு கெப்பாசிட்டர், ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர். இது ஃபஸ்ட் டயக்ராம். அதுமாரி ஒரு கெப்பாசிட்டர், அதுக்கு சீரீஸில் ஒரு டயோடு, அப்புறம் ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர், கலெக்டரில் பார்த்திங்கன்னா சீரீஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த டெர்மினல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மோஸ்ட்லி இதை மாதிரி டயக்ராம் கொடுத்து அதுக்கு ஒரு ஸ்டெப்லேயும் எப்படி ஒரு டிவைஸை ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க, எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதையும் நல்லா படிச்சுக்கிங்க. 3வது கொஸ்டினாக எக்ஸ்பிளைன் தி ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். இந்த ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் இதுவும் கேட்குறாங்க, டிரான்சிஸ்டரும் கேட்குறாங்க. அதனால் இதில் படித்தாலே போதும். டிரான்சிஸ்டர், ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். இது ஒரு ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது படிச்சு. இந்த 3 கொஸ்டினும் ஃபஸ்ட் யூனிட்டில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிங்க. ஐசி ஃபேப்ரிகேஷனுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் அந்த ப்ராசஸ் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராசஸ் அண்டு ஒரு குறிப்பிட்ட டிவைஸுடைய ப்ராசஸ் எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க, அப்புறம் இது மாதிரி சர்க்யூட் கொடுத்து கேட்குறது. இந்த 3த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். இதில் முதல் கொஸ்டின் ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரில் உங்களுக்கு இன்வெர்ட்டிங் இன்புட், நான் இன்வெர்ட்டிங் இன்புட், இன்வெர்ட்டிங் இன்புட் மைனஸ், நான் இன்வெர்ட்டிங் இன்புட் ப்ளஸ், இது 2 இருக்குது. அதை எப்படி how to operate as inverting and how to operate as a non-inverting amplifier using op-amp. இந்த டயக்ராம் போட்டு இதுக்கான டெரிவேஷன்ஸை நீங்கள் எழுதணும். அதே மாதிரி இன்னொரு அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட்டர் அண்ட் இன்டகிரேட்டர். இதுக்கும் அந்த op-amp யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட்டர் டயக்ராம் அண்டு இன்டகிரேட்டட் டயக்ராம் போட்டு அதோடைய டெரிவேஷன்ஸ் சேர்த்து படிச்சிங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின். இது ஒன்றாவது இம்பார்ட்டன்ட் கொஷின். டிஸ்கஸ் அபவுட் டிசி அண்ட் ஏசி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். அடுத்து 4வது கொஷின். வித் நீட் ஸ்கெட்ச் எக்ஸ்பிளைன் V2I வோல்டேஜ் டு கரண்ட் அண்ட் கரண்ட் டு வோல்டேஜ் கன்வெர்ட்டர் அண்ட் ஸ்டேட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். இந்த 4மே செகண்ட் யூனிட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நல்லா படிச்சிங்க. இதில் ஏதாவது கொஷின்ஸ் இதுக்குள்ளே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் op-amp. ட்ரா தி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையர் யூஸிங் 3 op-amps அண்ட் டெரைவ் த எக்ஸ்பிரஷன். ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த கொஷின் உங்கள் ஸ்டாஃபே சொல்லியிருப்பாங்க. இந்த கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 op-amps யூஸ் பண்ணி ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையர். அதோடு சேர்ந்து முக்கியமாக டிரைவ் இட்ஸ் எக்ஸ்ப்ரெஷன். படத்தை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது தான், படத்தை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. எக்ஸ்ப்ரெஷனை டிரைவ் பண்ணி எழுதி பாருங்கள். 2வது கொஸ்டின் என்னென்னா, இதில் ஒரு பார்ட்டு அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அண்டு டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SAR சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி
அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். அடுத்தது டியூவல் ஸ்லோப் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அண்ட் ஃப்ளாஷ் டைப் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். இந்த 3 படமுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிக்சர் வந்து ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது திரும்ப திரும்ப என்ன அப்படின்னா, டயக்ராத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டயக்ராத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் ஒரு டீட்டெயில்டாக எழுதுங்க. நீங்கள் அதெல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை. டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த டயக்ராத்தை பார்த்தே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸில் நீங்கள் எழுதலாம். அப்புறம் கான்செப்டை வந்து சுருக்கமாக எழுதி வச்சிங்க. ஆப்ரேஷனை ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சிங்க. அதை நீங்கள் நல்ல டீட்டெயில்டாக எக்ஸாம் பேப்பரில் டீட்டெயில்டாக பண்ணுங்கள். முதல்ல இது என்ன கான்செப்ட், எஸ்ஏஆர், டியூவல் ஸ்லோப் என்ன கான்செப்ட், ஃப்ளாஷ் டைப் என்ன கான்செப்ட், இது நல்லா தெளிவாக ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சிங்க. கண்டிப்பாக A to D கன்வெர்ட்டர் அண்ட் D to A கன்வெர்ட்டரில் நிச்சயமாக உங்களுக்கு கொஷின்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் R to R D to A கன்வெர்ட்டர், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் அண்ட் வெயிட்டட் ரெசிஸ்டர் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். ஃபஸ்ட்டு வெயிட்டட் ரெசிஸ்டர் D to A கன்வெர்ட்டரை படிங்க. அப்புறம் R to R D to A கன்வெர்ட்டர் படிங்க. இந்த வெயிட்டட் ரெசிஸ்டர் D to A கன்வெர்ட்டர் படிக்கும் போது எப்படி ஒரு ரெசிஸ்டருக்கும் நம்ம டிஜிட்டல் இன்புட் கொடுக்குறோம், அது எப்படி அனலாகாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து அந்த வெயிட்டட் ரெசிஸ்டர் D to A கன்வெர்ட்டர். இப்போ அதில் டயக்ராத்தில் பார்த்தீங்கன்னா 1னா டிஜிட்டல் இன்புட் 1 அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ஷுட் பி கனெக்டட் டு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். டிஜிட்டல் இன்புட் 0னா இட் ஷுட் பி கனெக்டட் டு கிரவுண்டு. அது எப்படி வந்து அவுட்புட்டில் அனலாக் வேல்யூவாக வருது அப்படின்றத பார்ப்போம். பட் இதை விட R to R டிஜிட்டல் டு கன்வெர்ட்டர் அட்வான்டேஜஸ் இருக்குது. இது பேசிக். இதிலேருந்து டெவலப் ஆனதான் R to R டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். இதில் 2 ரெசிஸ்டர் தான், ஒன்று R இன்னொன்று 2R, 2 ரெசிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் பார்க்குறதுக்கு மோராலஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் சில வித்தியாசங்கள் இருக்குது. இந்த இதுலேயும் சரி, இந்த R to R D to A கன்வெர்ட்டரும் சரி, வெயிட்டட் ரெசிஸ்டர் D to A கன்வெர்ட்டரும் சரி, டயக்ராம் போட்டு அதுக்குடைய டெரிவேஷன்ஸ் அதை டெரைவ் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அதனால் இந்த A to D கன்வெர்ட்டர் D to A கன்வெர்ட்டரில் 3rd யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அதில் நிச்சயமாக உங்களுக்கு பிக் கொஷின்ஸில் கேட்குறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தது 4வது கொஷின் லாக் அண்ட் ஆன்டிலாக் ஆம்ப்ளிஃபையர்ஸ், இதையும் படித்து வச்சிங்க. அப்புறம் 5வது கொஷின் டெரிவேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் லோ பாஸ் அண்ட் ஹை பாஸ் பட்டர்வொர்த் ஃபில்டர், இதை படிச்சிங்க. நான் திரும்ப என்ன சொல்கிறதுனா, இதில் முதல்ல இந்த ஃபஸ்ட் 3 கொஷின் இருக்குது பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையர் யூஸிங் 3 op amps. நான் இதில் எழுதியிருக்கிற அந்த A to D கன்வெர்ட்டர்ஸ் அண்ட் D to A கன்வெர்ட்டர்ஸ் இது ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க, ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. டெஃபினெட்லி இந்த 3rd யூனிட்டில் நீங்கள் வெரி குட் மார்க் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 4வது யூனிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஐசிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 555 டைமர் ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அதில் இந்த 3 கொஷின் இருக்கு பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் ஆஃப் 555, அதில் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல எழுதியிருப்பாங்க. அதாவது த்ரெஷ்ஹோல்டு கம்பரேட்டர், ட்ரிகர் கம்பரேட்டர், எப்படி VCC எப்படி வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அதாவது 2/3 VCC ஆகும், 1/3 VCC ஆகும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, கெப்பாசிட்டர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அது எப்போ சார்ஜ் ஆகும், எப்போ டிஸ்சார்ஜ் ஆகும், இதெல்லாம் வந்து ஜென்ரல் நோட்ஸாக நீங்கள் எழுதக்கூடியது இந்த ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம். அடுத்தது பார்த்திங்கன்னா மோனோஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டர் யூஸிங் 555. அதுக்கடுத்து அஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டர் யூஸிங், ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா சில வித்தியாசங்கள் இருக்குது. பிக்சர்லேயே வித்தியாசம் இருக்குது. மோனோஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டரில் உள்ள டயக்ராம் உங்களுக்கு அவுட்புட் நிச்சயமாக வந்து எப்படி கிடைக்கும்னா ஸ்கொயர் வேவ் ஃபார்மாக கிடைக்கும், டிபெண்டிங் அப்பான் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர். அதுமாரி அஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டர் இதில் வந்து உங்களுக்கும் ஏறக்குறைய அதே மாதிரி தான் கிடைக்கும். பல சில வித்தியாசங்கள் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இந்த டயக்ராத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் படம் இருக்குது இல்லைங்களா, 555, அது போட்டுக்கிட்டு இந்த படத்தையும் இந்த மோனோஸ்டபிள் அஸ்டபிள் சில டிஃப்ரென்சஸ் இருக்கும், 2 படத்தையும் போட்டு 3த்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. 555ல் இந்த 3 கொஸ்டினில் நிச்சயமாக ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது நல்லா படித்து வச்சிங்க. அவுட்புட் வேவ் ஃபார்ம்ஸ் போட்டுங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? 555. அடுத்தது அதே மாதிரி நான்
ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த 5 கொஸ்டினுமே வந்து நிச்சயமாக வாய்ப்பு 99% இருக்குது. அதாவது ஆப்ரேஷன் ஆஃப் விசிஓ வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் யூஸிங் 566. அடுத்தது ஆப்ரேஷன் ஆஃப் ஃபேஸ் லாக் லூப் யூஸிங் 565. இந்த டயக்ராம் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த டயக்ராத்தை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கான்செப்ட் ரெண்டுத்துக்கும் மோனோஸ்டபிள் அண்ட் அஸ்டபிள் மல்டிவேரியேட் கான்செப்டில் வித்தியாசம் இருக்குது. அதனால் புரிஞ்சு படிங்க. இது ஜென்ரல் பிளாக் டயக்ராம், சரிங்களா? அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இந்த விசிஓவுக்கு கொடுங்க. 566 அதுமாதிரி பிஎல்எல் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 4th யூனிட்டும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் யூனிட் அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிஸ். இதில் நான் நிறைய சொல்கிறதுல என்ன அப்படின்னு கேட்டால், எஸ்எம்பிஎஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எஸ்எம்பிஎஸ் சுவிட்ச் மோடு பவர் சப்ளை. இந்த கொஸ்டின் நிறைய அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கொஷின்ஸில் கேட்குறாங்க. சுவிட்ச் மோடு பவர் சப்ளை பிளாக் டயக்ராம் போட்டு வெரி கிளியர், ஈஸியாக இருக்கும் நோட்ஸு. படமும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் பிளாக் டயக்ராம் போட்டு அந்த நோட்ஸை படிங்க. அடுத்தது ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர் யூஸிங் ஐசிஎல் 8038. இந்த கொஸ்டினும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க. அப்புறம் பாருங்கள் ஆப்ரேஷன் ஆஃப் AD 623 இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபையர். இது முக்கியமான கொஸ்டின்ஸு. நான் 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் ஆஃப் 723 ஐசி ரெகுலேட்டர், எல்லாமே வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ். அதில் வந்து இந்த கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா LM78XX அண்ட் LM79XS. ஒன்று பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர், இன்னொன்று நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர். படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும் படம். அதனால் இதில் வந்து 7805, 7812, 7809, அதேமாதிரி 7905, 7909, 7912 இது மாதிரி நிறைய பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் அண்ட் நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் இருக்குது. அதனால் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்பிஎஸ்ஸை விட்டுறாதீங்க, நல்லா படிங்க. அதுமாரி ஐசி வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் இதில் நிச்சயமாக கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஏன் இந்த 5ல் எனி 2 வரத்துக்குமே வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நல்லா படிச்சிங்க. இந்த லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயும் அந்த டயக்ராம் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நீங்கள் டயக்ராத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து பாதி நோட்ஸ் எழுதிடலாம். அதேமாரி நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் என்னென்னா, கான்செப்டை புரிஞ்சிங்க, ஒர்க்கிங் பிரின்சிபல் அதை வந்து நீங்கள் ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு எக்ஸாமினேஷனில் டீட்டெயில்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டயக்ராமை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். ஏன்னா நிறைய டயக்ராம்ஸ் வரும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. அதனால் இந்த வர மண்டே 15/7/2020 நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்கெச்சஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை எழுதிடுங்க. படத்தை பார்த்தே கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிடுங்க. டெரிவேஷன்ஸ் எதுக்கு நான் எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன், அதையே ஃபாலோ பண்ணிங்க. கான்செப்ட் அது ஒர்க்கிங் பிரின்சிபலை சுருக்கமாக நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு போகிறத முடி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு பரீட்சைக்கு போங்க. ஷூராக உங்களுக்கு இந்த கொஷின்ஸில் நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நல்லா படிங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.